ஒரு 10-15 வருடம் மேலே பத்திரிகையாளராக பணியாற்றியிருக்கேன். செய்தி தொலைக்காட்சி, நாளிதழ், மாத இதழ் என்ற இடங்களில் பணியாற்றியிருக்கேன். அது இல்லாமல் ஒரு செய்தி தொலைக்காட்சியின் நிகழ்ச்சி பிரிவிலும் பணியாற்றியிருக்கிறேன். இப்போ பத்திரிகைகளில் இப்போ ஊடகம்னு சொல்லப்போனால் இன்றைக்கி அது இருக்கிற நிலை, இப்போ அச்சு ஊடகம் பொதுவாக அதோடைய மதிப்பை இழந்து வருகிற காலகட்டத்தில் இருக்கிறோம். ஒரு அச்சு ஊடகத்தில் தான் நான் பணியாற்றி கொண்டிருக்கிறேன். இன்னும் ஒரு 4-5 வருடங்கள் அச்சு ஊடகமே இல்லாமல் போய்விடணும். அதோடைய எண்ணிக்கை வெகுவாக குறைந்துவிடும். இப்போ கூட நீங்கள் லட்சக்கணக்கில் விற்ற வார இதழ்கள், மாத இதழ்கள் ரொம்பவும் கம்மியான பிரதிகள் விற்கப்பட்டு கொண்டே இருக்க காலகட்டத்தில் இருக்கிறோம். ஆன்லைன் வாசிப்பு, ஸ்மார்ட் ஃபோன் வாசிப்பு ரொம்ப கூட்டிகிட்டு இருக்க காலகட்டம். அப்புறம் எல்லா சுருங்க சொல்வது, எல்லா செய்தியுமே ஒரு 50 வார்த்தை 20 வார்த்தைக்குள்ளே சொல்கிற ஒரு காலகட்டம் இருக்குது. நிறையா இங்கிலீஷில் நிறையா ஆப் அதுக்காக இருக்குது. தமிழ்லையும் லோக்கல் அந்த மாதிரியான வேட்டிவ் நியூஸ் அந்த மாதிரியான புதிய செயலிகள் செய்திகளை ரொம்ப சுருக்கமாக சொல்கிற ஒரு காலகட்டம் இன்றைக்கி இருக்குது. இது போக வாசிக்கவே இல்லாமல் ஒருத்தர் செய்தியை சொல்கிற ஒரு முறை இப்போ இருக்குது. ரீல்ஸு அது மாதிரி அதில் தான் அதிகமான செய்திகள். சொல்லப்போனால் செய்தி நிறுவனங்களோட இடத்த வாட்ஸ்அப் மாதிரியான, ஃபேஸ்புக் மாதிரியான, இன்ஸ்டா மாதிரியான சமூக ஊடகங்கள் கைப்பற்றியிருக்கின்றன. இப்போ செய்தி நிறுவனம் ஹிந்து, டைம்ஸ் ஆஃப் இந்தியா, தினமலர், தினத்தந்தி இந்த மாதிரி ஒரு நிறுவனம் சொல்கிற செய்திக்கு ஒரு காலகட்டத்தில் ஏதாவது செய்தி நீங்கள் கேள்விப்பட்டீங்கன்னா பேப்பரில் பார்த்தியா அப்படின்னு கேட்பாங்க. இப்போ அதெல்லாம் இல்லை. நான் ஒரு செய்தி பார்த்தேன், இந்த மாதிரி நடக்குதாமே அப்படின்னு. எங்கே செய்தி பார்த்தேன்னா வாட்ஸ்அப்பில் வந்திருக்கு. நிறையா அரசியல் கட்சிகள் சமூக ஊடகங்களை செய்திகளை, வதந்திகளை செய்திகளாக்கி பரப்பக்கூடிய சூழல் இருக்குது. எந்த விதமான ஆதாரமும் இதுக்கு தேவையில்லை. நீங்கள் வேகமாக ஒரு தலைவரை பற்றி ஒரு அவதூறை சொல்லலாம். ஒரு தலைவர் ஒரு இடத்துல ஒரு தவறாக நடந்துக்கிட்டான்னு சித்தரிக்கலாம். நிறையா தொழில்நுட்ப வளர்ச்சி செய்திகளை பொய்யாக்குவதற்கு நிறையா பயன்பட்டு இருக்குது. அது இப்போ ஒரு செய்தி நிறுவனம் ஒரு செய்தியை சொல்லும்போது குறைஞ்சபட்ச ஒரு நம்பிக்கை வாசிக்கிறவங்களுக்கு ஏற்படும். இன்றைக்கி அப்படி இல்லை. வாட்ஸ்அப் மூலமாக நீங்கள் வேகமாக ஒரு செய்தியை பரப்ப முடியுது. நிறையா வாட்ஸ்அப் குழுக்கள் அரசியல் கட்சிகளால் உருவாக்கப்பட்டு செய்தி பரப்பப்படுற காலகட்டத்தில் இருக்கும். இப்போ இந்த செய்திகள் நீங்கள் வாட்ஸ்அப்பில், இன்ஸ்டாவில், சொல்லப்போனால் சில தனியார் செய்தி தொலைக்காட்சிகளில் கூட வேகமாக செய்தியை தர்ற அப்படிங்கிற ஒரு முனைப்பில் சில தவறான செய்திகள் வேகமாக பரப்பப்படுற சூழல் இருக்கும். ஒரு மாதிரி செய்தி வழங்கக்கூடிய ஒரு நிலையில் ஒரு பதற்றமான சூழல் நிலவர ஒரு காலகட்டம் இது. அது இல்லாமல் இது ஒரு மாற்றத்துக்கான காலகட்டம். இப்போ ஊடகம் என்ன மாதிரியான செயல்பட போகுது எதிர்காலத்தில். இப்போ யூடியூப்பில் நிறையா கருத்துகள், செய்திகள் பகரப்படுற நிறையா தனியார் யூடியூப் சேனல் வந்திருக்கு. இப்போ நிறைய இளைஞர்கள் தனியார் யூடியூப் சேனலில் பேசக்கூடிய சில பேர், சில ஆளுமைகள் என்று சொல்லப்படுவக்கூடிய நம்பிட்டு இருக்கிற ஒரு காலகட்டம் இது. அவர்கள் ஒரு விஷயத்தை, செய்தியை மட்டும் இல்லை, செய்தி நிறுவனங்களுடைய 2 பணி இருக்குது. நடந்த செய்தியை அப்படியே சொல்கிறது. அது இல்லாமல் இப்போ உக்ரைன் போர் நடக்குது, பாலஸ்தீன பிரச்சனை இருக்குது, அண்ணா பல்கலைக்கழகத்தில் ஒரு பாலியல் பலாத்காரம் நடந்திருக்கிறது. இது ஒரு செய்தி. அந்த செய்திக்கு பின்னால் இருக்கக்கூடிய விஷயங்களை அலசி ஆராய்கிற கட்டுரைகளும் செய்தித்தாள்கள் வெளியிடுகின்றன. இப்போ இந்த மாதிரி விஷயங்களை கையாளுறதுக்கான குறைந்தபட்ச வாசிப்பு, சமூகத்தை பற்றிய புரிதல், அரசியல் வாசிப்பு, அரசியல் புரிதல்லாம் தேவை. ஆனால் யூடியூப் மாதிரியான, வாட்ஸ்அப் மாதிரியான சமூக ஊடகங்களில், ஃபேஸ்புக்கில் இது எதுவுமே தேவையில்லை. ஜனநாயகம், சுதந்திரம் அப்படிங்கிற ஒரு 2 வச்சுக்கிட்டு நம்ம என்னன்னாலும் பேச முடியுமா? ஜனநாயகவாதி அப்படின்னால எனக்கு ஒரு விஷயத்தை பற்றி அபாண்டமான குற்றச்சாட்டுகளை ஃபேஸ்புக்கில் வச்சா எனக்கு சுதந்திரம் இருக்குது, கருத்து சுதந்திரம் இருக்குது, நான் எதை வேண்டுமானாலும் பேசுவேன், அப்படி பேச முடியுமா? ஆனால் இன்றைக்கு அது நடந்து கொண்டு இருக்கிறது. யூடியூப்பில் எந்த விதமான முன் தயாரிப்புகளும் ஒரு விஷயத்தை குறைஞ்சபட்ச தரவுகளோடு அணுகாமல் சொல்லக்கூடிய ஒரு காலகட்டம் இருக்குது. இதுக்கெல்லாம் அப்பாற்பட்டு செய்தி இப்போ நீங்கள் ஒரு விதத்தில் இதை பாசிட்டிவான ஆஸ்பெக்டாக பார்க்கலாம். ஒரு நல்ல அம்சம்தான். செய்தி நிறுவனங்களை நம்பி செய்திகள் இப்போ இல்லை. வருங்காலகட்டத்தில் செய்தி நிறுவனங்கள் ஒரு மாதிரியான மதிப்பு இழந்து போய் தனியார் செய்திகள், தனிநபர்கள் ஒரு செய்திகளை பரப்பக்கூடிய ஒரு ஊடகமாக வளரக்கூடிய காலகட்டம் இருக்குது. அப்போது
ஒரு விதத்தில் பார்த்தா செய்தி நிறுவனங்கள் வேறு எதெல்லாம் மேன்புலேட் ஆகலாம். இன்றைக்கு இந்தியாவில் உள்ள பெரும்பான்மையான செய்தி நிறுவனங்களை ஒரு அரசியல் கட்சி கையகப்படுத்தி வருவதை நாம் பார்த்து வருகிறோம். அப்போ இந்த சூழலில் வந்து தனியார் செய்தி நிறுவனங்கள் தனிநபர் செய்தி அளிக்கக்கூடிய சூழல் வந்து ஒரு விதமான சுதந்திரத்தை அளிக்கக்கூடிய ஒரு பாதுகாப்பான அம்சம் இருக்குது. அதே சமயத்தில் நாம் எப்படி அதை நமக்கு எக்யூப் பண்ணிக்கணும், நாம் எப்படி அதுக்கு தயாராகணும் அப்படிங்கிற ஒரு கேள்வி இருக்குது. ஸோ இது ஒரு தொடக்க உரையாக கருதி மாணவர்கள் கேள்விகள்லாம் இப்போ செய்தி நிறுவனங்கள் எப்படி செய்தி தயாரிக்கப்படுகிறது, ஒரு தொலைக்காட்சியில் செய்தி எப்படி தயாரிக்கப்படுது, அதில் உள்ள பல நிலைகள்லாம் இருக்குது. அதோட டெஸ்க்கு, அதோட ரிப்போர்ட்டிங், அசைன்மெண்ட், அந்த மாதிரி பல பிரிவுகள் இருக்குது. தொலைக்காட்சிகள் வேறு மாதிரியும் தின பத்திரிகைகள் வேறு மாதிரியும் செயல்படும், வார இதழ்கள் முற்றிலும் வேறு மாதிரி செயல்படும். உங்களுக்கு உண்டான சந்தேகங்களை கேளுங்க, நீங்கள் அங்கேருந்து கூட கேட்கலாம். செய்தி உங்களை பற்றி சந்தேகங்களை சொல்லலாம், தொடங்க கேட்கலாம். சார் வணக்கம் சார். கேட்க முடியும். வணக்கம் சார். நீங்கள் வந்து படித்தது வந்து இன்ஜினியரிங், எதற்காண்டி பத்திரிகை துறை வந்து தேர்ந்தெடுத்தீங்க? என்னை பற்றி தனிப்பட்ட கேள்விகள் வேண்டாம், பொதுவான கேள்விகள் கேட்கலாம். பத்திரிகை தொடர்பா? பத்திரிகை தொடர்பா? ஆமாம், எனக்கு எழுத்தின் மேலே உள்ள ஆர்வம், அதுக்காக வந்தேன். வணக்கம் சார். நீங்கள் சொன்னதுனால இந்த கேள்வி, ஏன்னா நீங்கள் வந்து இப்போ சொன்னீங்க, இப்போ நிறைய யூடியூப் சேனல், நிறைய இன்ஃப்ளூயன்சர்ஸ் வந்து இப்போ நிறைய பேசுகிறாங்க. ஆனால் பல நேரங்களில் பல செய்தி நிறுவனங்கள் வந்து சில விஷயங்களை சொல்லாமல் இருக்கிறப்போ அந்த மாதிரியான இன்ஃப்ளூயன்சர்ஸ் தானே அதை முதல்ல கொண்டு வராங்க. அதுக்கப்புறம் தானே செய்தி ஊடகங்களில் நமக்கு நிறைய தெரிஞ்ச ஊடகங்களில் வந்து அதை பற்றி பேசுகிறாங்க. இதை பற்றி உங்களோட கருத்து சார்? இல்லை, அதை தான் நான் ஏற்கனவே சொன்னேன். இப்போ செய்தி ஊடகங்கள் 2 பணி இருக்குது. ஒரு செய்தி, ஒரு 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 இடத்துல ஒரு கொலை நடந்துங்கிற ஒரு செய்தியை சொல்கிறோம். இந்த கொலை எதனால் நடந்தது அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்குல்ல. இப்போ குறிப்பாக நீங்கள் செய்தி நிறுவனங்கள் குறைஞ்சபட்ச ஒரு நம்பிக்கையை தரக்கூடிய விஷயமா இருக்குது. இப்போ உதாரணத்துக்கு ஒரு யூடியூபர் இருக்கார், அவர் வந்து ஒரு ஒரு ஆளுங்கட்சி ஒரு யூடியூபர் இருக்கார், அவர் ஆளுங்கட்சிக்கு ஆதரவாக செயல்படுறாரு. ஒரு யூடியூபர் வந்து எதிர்கட்சிக்கு ஆதரவாக செயல்படுறாரு. உதாரணத்துக்கு ஒரு கள்ளக்குறிச்சியில் ஒரு சம்பவம் நடக்குது. கள்ளக்குறிச்சியில் ஒரு மாணவி வந்து கொலை செய்யப்படுறாலும் தற்கொலை செய்யப்படுறான்னு வச்சுக்கோங்க. அந்த செய்தியை வந்து எடுத்து 2 விதமாக பார்க்குறது இருக்கு இல்லையா. இப்போ அதுக்கு பின்னாடி மர்மம் இருக்கோ இல்லையோ, மர்மத்தை கட்டமைக்க வேண்டியது எதிர்கட்சிகளுடைய பணியாக இருக்குது. இதுக்கு அப்பாற்பட்டு அந்த யூடியூப் சேனல் எப்படி இயங்குது அப்படிங்கிறது கேள்விக்குறி தான். அந்த இடத்த தான் சொல்கிறேன். அது ஆரோக்கியமான விஷயம் தான். செய்தி நிறுவனங்கள் சொல்லாத விஷயத்தை வந்து ஒரு தனிநபர் துப்பறிந்து சொல்கிறது வந்து சமூகத்துக்கு பயனுள்ள விஷயந்தான். ஆனால் அவர் எதனால் வந்து இன்ஃப்ளூயன்ஸ் ஆகிறாரா அப்படிங்கிறத விசாரிக்க வேண்டிய கடமையும் மக்கள் இருக்குது. ஆனால் நான் பெரும்பாலும் அதை செய்கிறது கிடையாது. ஒரு விஷயத்தை இப்போ நீங்கள் ஒரு கொலை வந்து அது மர்மமாக ஒரு பாலியல் பலாத்காரம் நடந்துச்சுன்னா அது பெரிய சூழ்ச்சி இருக்கும். அது மாதிரியான ஒரு கற்பனைகள் வந்து இயல்பாகவே நம்ம அதை ஈர்க்கக்கூடிய மனது நம்முடைய சமூக மனது வந்து ஒரு கொலை வந்து பயங்கரமாக நடந்திருக்கணும், இல்லை இது வந்து தற்கொலை, இல்லை இதுக்கு பின்னாடி வந்து கொலை இருக்கலாம் அப்படின்னு சொல்கிறத நம்ம விரும்புவோம். செய்தி இப்போ தனியார் தொலைக்காட்சிகள் பெரும்பான்மை வந்து சீரியலோட இடத்த வந்து எடுத்துருக்குது. பயங்கரமான ஸ்டோரிஸ் வந்து தனியார் தொலைக்காட்சிகளில் வந்து நடக்குது. சொல்லப்போனால் ஒரு குறிப்பிட்ட தனியார் தொலைக்காட்சி வந்து சீரியலோட அதிகமாக டிஆர்பி இருக்குது. ஒரு தொலைக்காட்சி தொடரோட அதிகமாக டிஆர்பி வந்து வச்சுருக்காங்க. அவங்களோட அந்த ஸ்டோரியை பண்ணுற அந்த கட்டமைப்பு இருக்குல்லையா, அந்த உடற்கட்டுமே குரல்களை உயர்த்தி சொல்கிறது, ஒரு பயங்கரமான இப்போ ஒரு கொலை நடந்திருக்குன்னா அந்த கொலையை பார்க்காம ஒரு ரிப்போர்ட் பண்ண முடியும். ஒரு பெண் பாலியல் ரீதியாக துன்புறுத்தப்பட்டு கற்பழிக்கப்பட்டு கொலை செய்யப்பட்டிருக்கிறா, அப்படி கற்பழிப்புங்கிற வார்த்தை இப்போ பயன்படுத்துறதில்ல, பாலியல் தொந்தரவுக்கு உள்ளாக்கப்பட்டு வன்கொடுமை செய்யப்பட்டிருக்கிறார் அப்படின்னா அதை பற்றியான விவரிப்பு இருக்கு இல்லையா, அது ரொம்ப சங்கடம் தரக்கூடிய வகையில் நிறைய தனியார் தொலைக்காட்சிகள் வந்து விவரிக்குது. இப்போ இது மாதிரியான ஒரு கட்டுக்கோப்புகள் வந்து தனி யூடியூபர்களுக்கு இருக்கா அப்படிங்கிற கேள்வியை நம்ம எழுப்பணும். சொல்லப்போனால் அவங்க நமக்கு ஒரு பொலிட்டிக்கல் ஐடியாலஜி நம்ம க்ரியேட் பண்ணிக்கணும். அதை பார்க்குற ஒரு மாணவர்கள் வந்து உங்களுக்கு ஒரு அரசியல் சார்ந்த புரிதல் வேணும். அதுக்கு அரசியல் சார்ந்த வாசிப்பு வேணும், வரலாறு சார்ந்த வாசிப்பு வேணும். வரலாறுன்னு ஒன்று, கட்டமைக்கப்பட்ட வரலாறு
வெளியில் ஒரு வரலாறு இருக்கும், அது சார்ந்த வாசிப்பு வேணும். அப்படி வாசிக்கும் போது ஒரு யூடியூபர், ஒரு தனி யூடியூபர் இது சொல்கிறது சரியா, இல்லை ஒரு பர்டிகுலராக ஒரு சம்பவம் நடக்குது, அந்த சம்பவத்தை நீங்கள் இன்வெஸ்டிகேட் பண்ணணும். சில நல்ல ஸ்டோரிஸ் வந்து சில ஆங்கில இதழ்களில் வந்து வருது, குறைஞ்சபட்சம் நம்பக்கூடிய ஸ்டோரிஸ், பெரிய பிரச்சனைகளை எடுத்து அணுகிறாங்க. பிபிசி மாதிரியான ஊடகங்கள் எல்லாத்துக்கும் அப்பாற்பட்டு ஒரு விஷயத்தை வந்து அவங்க நேரடியாக ரிப்போர்ட் பண்ணுறாங்க. அது தமிழ்லேயும் இருக்குது. எக்கனாமிக் அண்ட் பொலிட்டிக்கல் வீக் மாதிரியான சில பத்திரிகைகள் வந்து விஷயம் சார்ந்து தெளிவான கட்டுரைகள் வருது. இது படிக்கிறது வழியாக நீங்கள் ஒரு கருத்துக்களை, ஒரு மதிப்பீட்டை நம்ம உருவாக்க முடியும். அப்படி தான் அந்த செய்திகள் அணுக முடியும். மண்குதிரைன்ற பெயர் வந்து உங்களுக்கு எதனால் வந்துச்சு, அதுக்கான காரணம் என்னங்கிறத என்கிட்ட கொஞ்சம் ஷேர் பண்ணிக்க முடியுமா? இல்லை, இவங்க பேசுகிறேன். இல்லை, மண்குதிரையின் பெயர் எப்படி வச்சுருக்கேன்னு கேட்குறாங்க. என்னை பற்றி கேள்விகள் வேண்டாம், நீங்கள் ஜேர்னலிசம் படிக்கிற ஸ்டூடெண்ட் இல்லையா, அது சார்ந்து பேசுங்க. பத்திரிகை துறையில் வந்து பத்திரிகையாளர்களுக்கு வந்து நிறையா பிரச்சனைகள், மிரட்டல்கள் அந்த மாதிரி நிறையா இருக்கும். அப்படிங்கும்போது நீங்கள் வந்து ஒரு கட்டுரை வந்து எழுதும்போது இந்த கட்டுரை வந்து இந்த செய்தியை வந்து நம்ம எழுதலாமா வேண்டாமா அப்படின்னு என்னைக்காவது யோசிச்சிருக்கீங்களா? இல்லை உங்களுக்கு அந்த மாதிரி தயக்கம் என்னைக்காவது இருந்திருக்குதா சார்? இல்லை, பொதுவாக பத்திரிகையாளர்களை பற்றி நிறைய பேர் நான் பேசி கேட்டிருக்கேன் இந்த மாதிரி கேள்வி. சினிமாவில் பார்க்குற பத்திரிகையாளர்கள் இல்லை, நிஜத்தில் பத்திரிகையாளர்கள் ரொம்ப. சினிமாவில் பத்திரிகையாளர் ஒரு நாளைய செய்தின்னு ஒரு பிரபுவோட படம் இருக்கும், அவர் அன்றைக்கி செய்தி கொடுக்கலைன்னு அந்த பேஜ், அவரோட பேஜ் வந்து ப்ளைனாக வரும், இது வந்து இவரோட செய்தி அவர் கொடுக்கப்படவில்லைன்னு வரும். அப்படின்லாம் இல்லை பத்திரிகைகள். ஒரு ஆள் இல்லைன்னா ஒரு நாள் செய்தி கொடுத்தாகணும். அப்புறம் பத்திரிகையாளர் வந்து பெரிய கதாநாயக பிம்பம்லாம் அவங்களுக்கு கிடையாது, ரொம்ப சாதாரண ஆட்கள் தான். அப்புறம் பத்திரிகைகள் வந்து செய்திகளை முடிவெடுக்குதுன்றது. நீங்கள் பத்திரிகைகளோட எடிட்டோரியலுக்கு எதிராக நீங்கள் வந்து பெரிய செய்திகளை எழுத முடியாது. என்றாலும் கூட நம்மளுடைய அரசியல் சார்ந்து சில விஷயங்கள் நம்ம அதில் பண்ண முடியுது. அது ஒரு எல்லை இருக்குது, அதுக்குள்ளே நீங்கள் பண்ண முடியும். அப்புறம் பத்திரிகையாளர்களுக்கு நீங்கள் சொல்கிற மாதிரி பெரிய மிரட்டல்கள் வந்து வர்றது இல்லை தான். அப்போ பெரிய அதாவது ஒரு உங்களோட உயிருக்கு ஆபத்து வரக்கூடிய மிரட்டல்கள் வந்து நான் சொல்கிறேன், என்னுடைய அளவில் சொல்கிறேன், சில இடங்களில் வந்திருக்கு. இப்போ சமீபத்தில் இன்றைக்குள்ள செய்தி, ஒரு பத்திரிகையாளர் வந்து ஊழலை வெளிக்கொண்டு கொல்லப்பட்டிருக்கிறார், அது மாதிரி வந்திருக்கு. எனக்கு சொந்த அனுபவத்தில் நான் வந்து டெஸ்கில் இருந்திருக்கேன், அதாவது செய்திகளை தயாரிக்கக்கூடிய இடத்துல இருந்திருக்கேன். நான் வந்து ரிப்போர்ட்டராக என்னுடைய பெரிய அனுபவம் இல்லை. அந்த விதத்தில் பார்த்தா தமிழில் ஒரு பெரிய ஒரு சுதந்திர வெளி தான் இருக்குதுன்னு சொல்லலாம். சில விஷயங்கள் நான் என்னோடய சொந்த அனுபவத்தில் நான் தமிழ் இந்து பத்திரிகையுடைய எடிட்டோரியல் எழுதக்கூடிய இடத்துல இருக்கேன். நான் இதில் வந்து பல விஷயங்களை வந்து என்னால் சஜஷன் கொடுக்க முடிஞ்சிருக்கு, எழுதவும் முடிஞ்சிருக்கு. அப்படிங்கிற ஒரு மாதிரியான திருப்தி இருக்குது. சார் வணக்கம் சார். இப்போ சமூக ஊடகங்கள்லேயும் நவீன தொழில்நுட்பத்துலேயும் வந்துட்டு மற்ற விஷயங்களை விட செய்திகள் வந்து ரொம்ப பிரசித்தி பெற்று வருது. அது இந்த காலத்து இளைஞர்களுக்கு வந்து நல்லதுன்னு நீங்கள் நினைக்கிறீங்களா? சரியா புரியல. செய்திகள் சமூக ஊடகத்திலையும் நவீன தொழில்நுட்பத்திலையும் மற்ற சினிமா விஷயங்களை விட செய்திகள் வந்து ரொம்ப இப்போ பிரசித்தி பெற்று வருகிறது. பத்திரிகையெல்லாம் விட நல்ல ஊடகத்தில் வந்து பிரசித்தி பெற்று வருது. அது இளைஞர்களுக்கு உகந்ததுன்னு நீங்கள் நினைக்கிறீங்களா? செய்தி பிரசித்தி பெற்று வருதுன்னா எதில்? சமூக ஊடகத்தில், நியூஸ் பேப்பரில் வரமாட்டதில்ல நிறையா விஷயங்கள், இப்போ உடனே இந்த வலைத்தளங்களில் வருதில்ல, அது வந்து இந்த காலத்து இளைஞர்களுக்கு உகந்ததாக இருக்குமா? என்னது உகந்ததாக இருக்குன்னு கேட்குறீங்க? நாங்கள் வந்து நல்ல விஷயங்களை கற்றுப்பாங்களா? இந்த மாதிரி நிறைய ஃபேக் நியூஸ்லாம் வருது இல்லையா, ஒரு பத்திரிகையில் வர்றதுக்கு முன்னாடியே சமூக ஊடகங்களில் வந்துடுது இல்லையா நிறைய விஷயங்கள், அது இளைஞர்கள் வந்து நல்லதாக எடுத்துகிட்டு அதே மாதிரி நடந்துக்கிடுவாங்களா, இல்லாட்டி தப்பாக எடுத்துக்கலாம்ல சில விஷயத்தில்? இல்லை, சமூக ஊடகங்கள் பல விதத்தில் அது நன்மையாக தான் இருக்குது. இப்போனா அது ஒரு பெரிய ஒரு சுதந்திர வெளியை நமக்கு கொடுத்துருக்கு. நீங்கள் உடனடியாக இப்போ உங்களுக்கு ஒரு விஷயம் நடக்குன்னா உடனடியாக நீங்கள் லைவ் போட முடியும். அது உடனடியாக நீங்கள் ஃபேஸ்புக் மாதிரியான சமூக ஊடகங்களில் வெளிவருது. அது ஒரு பாசிட்டிவான விஷயந்தான். ஆனால் சமூக ஊடகங்களை பயன்படுத்தி, இப்போ உதாரணத்துக்கு கடந்த தேர்தல்களை, அதுக்கு முந்தைய தேர்தல்களையும் சமூக ஊடகங்களை பயன்படுத்தி அரசியல் கட்சிகள் வந்து எப்படி வாக்கு சேகரித்தன அப்படிங்கிற ரிப்போர்ட்டெல்லாம் பார்க்கும்போது அது அபாயகரமானவையும் தெரியுது. சார், நீங்கள் கட்டுரைகளில் ஏதாச்சும் எழுதி அது பப்ளிஷ் பண்ணப்பட வேண்டாம் அப்படின்னு தடுத்து நிறுத்தப்பட்டிருக்கு. அது நிறையா நடந்திருக்கு. அது எதனால் நடக்குது? அது எடிட்டோரியலோட தீர்மானமாக இருக்கும். அது மாதிரி நடக்கும், பத்திரிகையில் அது நடக்கும். சில கட்டுரைகள் நம்ம ப்ரொப்போசல் கொடுப்போம், அது ஏற்றுக்கொள்ளப்படும், அது கடைசி நேரத்தில் பலவித காரணங்களுக்காக கைவிடப்படும். அது நாம் எழுதின கட்டுரையும் சரி, வெளியிலேருந்து நமக்கு வரக்கூடிய கட்டுரைகளும் அது நடக்கும்.
கொஸ்டின். இப்போது சமீபத்தில் நடக்கிற எல்லா பிரச்சனைகளும் சேனல்ஸ், அதாவது நியூஸ் சேனல்ஸை விட அதிகமாக யூடியூப்லேயும் இன்ஸ்டாகிராம் பேஜ்லேயும் தான் நிறைய பேசுகிறாங்க. சேனல்ஸில் அதிகமாக அதை பற்றியான தகவல்கள் வர்றதில்லை. அந்த சுதந்திரம் வந்து சேனல்ஸுக்கு இல்லையா? ஏன் அதை எடுத்து பேசுகிறதுக்கு அங்கே பயப்படுறாங்க? இல்லை, நீங்கள் அதை நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி தான், தொலைக்காட்சிகளுக்கு வந்து சில ஆதாரம் இருக்குது. நீங்கள் ஒரு கட்டுரை எழுதுறீங்க, ஒரு ஆய்வுபூர்வமாக ஒரு கட்டுரை எழுதுறீங்க, அதுக்கு நீங்கள் வந்து சோர்ஸ் கொடுக்கணும். ஒரு விஷயத்தை சொல்கிறீங்க, இந்தியாவில் வந்து கல்வியறிவு இப்படி இருக்குதுன்னு சொல்கிறீங்க, அதுக்கு நம்ம நேஷ்னல் சாம்பிள் சர்வே இருக்குது. இல்லை வேறு ஒரு விஷயம், இங்கே வந்து இவ்வளோ க்ரைம் இவ்வளோ நடந்திருக்கு, இவ்வளோ ரேப்ஸ் இவ்வளோ நடந்திருக்குன்னு சொல்கிறீங்கன்னா க்ரைம் பியூரோவோட ரிப்போர்ட் இருக்குது, அதை எடுத்து நீங்கள் காமிக்கணும். அதான் ஒரு கட்டுரையோட முக்கியமான விஷயம். நீங்கள் யூடியூப் சேனலில் பேசுகிறதுக்கு எதுவுமே தேவையில்லை. இந்தியாவில் அதிகமாக பாலியல் வன்கொடுமைகள் நடந்து கொண்டிருக்கின்றன, அதிகமான எவ்வளவு ஒரு பர்சன்டேஜ் இருக்குது. அப்போது நீங்கள் வாசிக்கக்கூடியவனுக்கு ஒரு நம்பிக்கையை கொடுக்கணும். நிறையா கட்டுரைகள் வந்து எழுதப்படும் போது, இப்போ நீங்கள் இது மாதிரி இத்தாலியில் ஒரு அறிஞர் சொன்னார், அமெரிக்காவில் ஒரு அறிஞர் சொன்னார் அப்படின்லாம் நம்ம எழுத முடியாது. அது எந்த அறிஞர் சொன்னான்னு குறைஞ்சபட்சம் நீங்கள் சர்ச் பண்ணி அவரோட கோட்டு, அது உண்மையிலேயே கோட்டாக நிறையா அறிஞர்களுடைய கோட்டு வந்து சும்மா இவர் சொன்னாருன்னு சொல்லி இருக்கும், அவர் சொல்லியிருக்க மாட்டார் அந்த கோட்டை. அப்போ குறைஞ்சபட்சம் நீங்கள் பத்திரிகைகள் வந்து ஒரு நிறுவனம் அப்படிங்கிற டேக்கில் வரும்போது குறைஞ்சபட்சம் அந்த மாதிரியான ஒரு ஒழுக்கத்தை நீங்கள் கடைபிடிக்க வேண்டியிருக்கும். யூடியூப்புக்கெலாம் அது எதுவும் தேவையில்லை. ஒரு விதத்தில் அது பாசிட்டிவாக இருக்க மாதிரி, இந்த மாதிரி விதத்துக்குலாம் நெகட்டிவ். நீங்கள் என்னை பற்றி நீ தப்பாக சொல்லுன்னு சொல்லி ஒரு 1 லட்ச ரூபா கொடுத்து ஒருத்தர் யூடியூப்பில் பே பண்ணி பேச சொல்கிறாருன்னா அவர் எதனாலும் பேசுவார். அப்புறம் நீங்கள் சுதந்திர ஒரு பேச்சு சுதந்திரங்கிறது ஒன்று நம்மளுடைய இந்தியாவில் இருக்குது, நம்முடைய கான்ஸ்டியூஷனில் இருக்குது. அப்படிங்கிறதுக்காக நம்ம எந்த புரிதலும் பெற்று அப்படி பேச முடியுமா? அது வந்து யூடியூபர்ஸ் வளர்த்துக்கணும். குறைஞ்சபட்சம் அதை பார்க்குற நமக்கு இருந்துச்சுன்னா, இப்போ வந்து நிறைய இளைஞர்கள் மாணவர்கள் வந்து யூடியூபரால் இன்ஃப்ளூயன்ஸ் ஆகுறீங்க. இப்போ அவங்க ஒரு கருத்தை பற்றி சொல்கிறாங்க, நான் குறிப்பாக அவர் பேரை சொல்கிறோம்ல, ஒரு இளைஞர் அவர் வந்து அவர் வந்து ஒரு பார்ட்டியால் இன்ஃப்ளூயன்ஸ் பண்ண போகிறாரு. ஒரு பார்ட்டி அவரை வந்து தங்களோட கூட்டத்துக்கு அழைக்குது. அப்போ அது நமக்கு வெளிப்படையாக தெரியுது, அந்த பார்ட்டியில் ஏதோ ஒரு அவங்களுக்குள்ள காண்டாக்ட் இருக்குன்னு தெரியுது. அவர் மட்டும் இல்லை, நிறைய யூடியூபர்கள் வந்து 2 அணியாக பிரிஞ்சு, நீங்கள் எந்த அணியில் இருந்தாலும் ஒரு ஊடகங்கிறது வந்து நடுநிலையாக இருக்கணும். அது எந்த விதத்தில் நடுநிலையாக இருக்காங்கிற சந்தேகத்தை வந்து ஏற்படுத்தும். அப்புறம் அந்த மாதிரி பேசுகிறவங்களுக்கு எந்த ஆதாரமும் தேவையில்லை. அப்புறம் அவங்களே புது வரலாறை கட்டமைப்பாங்க. ஸோ அது எல்லாமே நீங்கள் உங்களுக்கு வரலாறும் உங்களுக்கு அரசியலும் தெரிஞ்சால் தான் நீங்கள் அதை கேள்வி வைக்க முடியும். சார், இப்போ வந்து டிவி சேனல்ஸோ பிரிண்ட் மீடியாவோ டெலிவிஷனோ அதுக்கு வந்து ஒரு ப்ரூஃப் நம்ம கொடுக்கணும்னு சொல்கிறீங்கல்ல. இப்போது கொஞ்ச நாளுக்கு முன்னாடி வரைக்கும் என்னென்னா, இந்த இதை இவங்க சொல்லலை, இது வதந்தி, இது உண்மையினே சமூக வலைதளங்களில் அதுக்கான அந்த அஃபிஷியல் இதை போட்டுட்டு இருந்தாங்களோ, அந்த மாதிரி எதில் போய் அந்த ஃபேக்ட் செக் பண்ணுவீங்க? இப்போ ஒருத்தரோட கோட்ஸே இருந்தாலும் அது எப்படின்னு நீங்கள் சரி பார்ப்பீங்க? அந்த செய்தியாக இருந்தாலும் எதுவாக இருந்தாலும் எப்படி நீங்கள் ஃபேக்ட் செக் பண்ணுவீங்க? இல்லை, இப்போ செய்தி நிறுவனங்களை பொறுத்தவரை நமக்கு குறைஞ்சபட்சம் வந்து நம்ம செய்தி, இப்போ வெளியில் நடக்கிற ஒரு சம்பவம், இல்லை பிடிஐ மாதிரி சில ராய்டர்ஸ் இந்த மாதிரியான செய்தி நிறுவனங்கள் இருக்குது. அவங்களோட வேலை என்னென்னா, உலக நாடு இப்போ இங்கே இருக்கிற ஒரு டிவி சேனல் வந்து எல்லா நாடுகளையும் ரிப்போர்ட்டர் வைக்க முடியாது. சில பெரிய பத்திரிகைகள் அந்த மாதிரி இருக்கும். அப்போ அங்கே உள்ள ஏஜென்சி வந்து செய்தியை நமக்கு ஃபீட் பண்ணுவாங்க. அதுக்கு மந்த்லி சப்ஸ்கிரைப் பண்ணி நம்ம அதை வாங்கணும். ஸோ அது வந்து ஆத்தென்டிக்காக இருக்கும். ராய்டர் இந்த மாதிரி சொன்னது நீங்கள் கேள்விப்பட்டிருக்கலாம். ராய்டர் முன்னாடி, இப்போ அந்த மாதிரி சொல்கிறதில்ல, 10 வருஷத்துக்கு முன்னாடி ராய்டர் செய்தியை மேற்கோள் காட்டி பிடிஐ செய்தி நிறுவனத்தை மேற்கோள் காட்டி அப்படின்னு சொல்லப்படுவாங்க. ஆனால் அவங்களுடைய ஃபீடை எடுத்து பே பண்ணி வாங்கி போடுறது, இது ஒரு வகை. அப்புறம் நீங்கள் ஒரு செய்தி வந்து ஒரு தொலைக்காட்சியில் வருது, இந்த மாதிரி ஒரு தூத்துக்குடியில் ஒரு உணவு பானம் சாப்பிட்டு ஒருத்தர் வந்து இறந்துட்டாருன்னு ஒரு செய்தி ஒரு ஸ்க்ராலில் வருது அப்படின்னா, சம்மந்தப்பட்ட செய்தி நிறுவனத்துடைய டெஸ்கில் இருக்க என்ன மாதிரி ஒரு டெஸ்க் எடிட்டர் வந்து தூத்துக்குடியில் இருக்க கரஸ்பாண்டன்ட் ஃபோன் பண்ணி இது மாதிரி தகவல் வருது என்னென்னு பாருங்கன்னு சொல்லி பார்க்கணும். அவங்க சம்மந்தப்பட்ட மருத்துவமனையிலையோ அல்லது அந்த எல்லைக்குட்பட்ட காவல்துறையில் காவல் நிலையத்தில் இந்த மாதிரி போட்டிருக்கான்னு கேட்டுட்டு உறுதிப்படுத்திய பிறகு போடுறது தான் இதுதான் முறை செய்தியை. நீங்கள் சில நீதிமன்றங்கள் ஒரு டிவியில் வந்து ஸ்க்ரால் போயிட்டுருக்கு, இது மாதிரி ஒன்றை சாப்பிட்டு ஒருத்தர் இறந்துட்டாருன்னா உடனடியாக நம்மளும் ஸ்க்ரால் பண்ணணுன்னு அதை எடுத்து போட்டு அது ஃபேக் நியூஸாக இருந்துச்சா இதுவும் ஃபேக் நியூஸ் ஆகும். அது மாதிரி நடக்கிறது உண்டு. இதுதான் முறை, இதுதான் வந்து சேனல். இப்போது தாமதமாக கொடுத்தாலும் பரவாயில்ல, ஒரு உண்மையான செய்தியை கொடுக்கணுன்னா இப்படி தான் ஃபாலோ பண்ணணும்.
எழுத்தாளரை தாண்டி நீங்கள் ஒரு பத்திரிகையாளராக உங்களோட எண்ணங்கள் எப்படி இருக்குன்னு நினைக்கிறீங்க? என்ன மாதிரி புரியல. இது 2 வெவ்வேறு துறை தான் பத்திரிகையாளர். சாதாரண மனுஷங்களோட தாட்டும் ஒரு பத்திரிகையாளரோட தாட்டும் வேறு மாதிரி தானே இருக்கும். அந்த மாதிரி நாங்கள் அப்போது எவ்வளோ டெவலப் பண்ணிக்கணும் எங்களோட தாட்ஸை? இல்லை, அப்படி சாதாரண பத்திரிகையாளர் அப்படின்னு கிடையாது. அதை நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி நீங்கள் பத்திரிகையாளர் எல்லாருமே எல்லாம் படிச்சுட்டு வந்து உட்கார்றது கிடையாது. அவங்களும் சாதாரணமாக தான் இருப்பாங்க. அப்புறம் நீங்கள் எல்லா இடத்துலையும் எல்லா விதமான அரசியல் இருக்குது. உங்களுக்கு நீங்கள் உங்கள் படிக்கணும். நீங்கள் பள்ளியில் படிச்சிருப்பீங்க, கல்லூரியில் ஒரு வரலாறு படிச்சிருப்பீங்க, வெளியில் பத்திரிகைகள் படிப்பீங்க இல்லையா? உங்களுக்கே ஒன்று தோணும். நீங்கள் உங்களுடைய ரசனை வந்து உங்களுடைய சிறு வயதில் இந்த மாதிரி இப்போ இருக்காது ரசனை. அது மாதிரி தான் உங்கள் அரசியல் அறிவு. நான் ஒரு அரசியலை உங்களுக்கு காமிக்க முடியாது. நீங்கள் அரசியலை வாசிக்க உங்களுக்கு ஒரு அரசியல் தெளிவு பெறும். அப்புறம் நீங்கள் படித்த வரலாறுக்கு வெளியில் ஒரு வரலாறு இருக்குது. இது எல்லாம் சேர்ந்து வரும்போது உங்களுக்கு ஒரு அறிவு கிடைக்கும். அப்போ நீங்கள் கிடைக்கிற விஷயத்தை அந்த அறிவு கொண்டு பார்ப்பீங்க. உங்களால் அதை பிரித்து உணர முடியும். சார், பத்திரிகை துறையில் வந்து ஆண் பேதம் இருக்குது, ஆண் பெண் பேதம் இருக்குது. அதை பற்றி உங்களோட கருத்து என்ன? கவின்மலை சொன்னால் தான் சரியாக இருக்கும் நினைக்கிறேன். ஆண் பெண் பேதம்னா எதை சொல்கிறீங்க? அதாவது உள்ள பத்திரிகை அந்த ஆஃபீஸ்லேயே வந்து ஆண் பெண் பேதம் இருக்கலாம். அந்த வேலை அப்படி இன்வெஸ்டிகேட் ஜேர்னலிசம்லாம் அந்த பெண்கள் அந்த அப்படின்லாம் ஒன்றும் இல்லையே. அதெல்லாம் இல்லை, சில இடத்துல அப்படி இருக்குல்ல. அதை உங்களுக்கு தெரிஞ்ச இடம் இருக்கா அந்த மாதிரி? இல்லை, நான் உங்கள்கிட்ட கேட்குறேன். இல்லை, அந்த மாதிரிலாம் ஒன்றும் இல்லை. எல்லா வேலைகளும் எல்லா இப்போ நீங்கள் எப்படி ஏதாட்டு பார்த்துருக்கீங்களா? ஆமாம், என் கூட நிறையா பேர் வேலை. இந்த கவின்மலர் வந்து முக்கியமான ஒரு பத்திரிகையாளர். நிறையா ஸ்டோரி பண்ணியிருக்காங்க. அது அந்த மாதிரி பேதம்னு ஒன்றும் இல்லை. இப்போ ரிப்போர்ட்டிங்லேயே இருக்கிறாங்க, டெஸ்க்லேயே இருப்பாங்க. அந்த மாதிரி பேதம்னு ஒன்று எண்ணிக்கை அளவில் குறைவாக இருப்பாங்க. சார், பத்திரிகை துறையில் வருங்காலத்தில் பத்திரிகை துறையில் வந்துட்டு எல்லாத்துக்குமே வந்து பாதுகாப்பு இருக்குமா? பாதுகாப்புனா எல்லாமே சமமா? எல்லாமே பத்திரிகை துறையில் வந்துட்டு கொஞ்சம் மற்ற ஊடகங்கள் வந்து பத்திரிகை துறையை மூழ்கடிச்சிருமா? இல்லைல்ல. மற்ற ஊடகங்கள் எந்த ஊடகங்கள் சொல்கிறீங்க? இப்போ சமூக ஊடகங்கள் எல்லாமே வரும் காலத்தில் பத்திரிகை துறையை வந்துட்டு மூழ்கடிக்கிற மாதிரி இருக்கா? ஆபத்து இப்போவே இருக்கு. ஆபத்து இப்போவே இருக்கு. அதை எப்படி பாதுகாக்கிறது இனி பத்திரிகை? அதுக்காக தான் இப்போ நான் சொல்லிட்டு இருக்கேன். நீங்கள் இப்போ நம்ம அணுகிறத வச்சு தான் அதை செய்ய முடியும். மக்கள் தான் இப்போ நிறையா வாட்ஸ்அப் செய்திகளை நம்புறது இருக்கு இல்லையா? அதெல்லாம் இல்லாமல் நீங்கள் அதோடைய மூலத்தை தேடி போனால் தான் அந்த ஆபத்துலேருந்து மீள முடியும். அது தவிர்க்க முடியாத மாற்றம். அது வந்து இப்போ இன்றைக்கி நம்ம யூஸ் பண்ணுற செல்ஃபோன் இல்லாமல் நம்மளால் வாழ முடியாது. ஒரு 20 வருஷத்துக்கு முன்னாடி இது கிடையாது, இந்த ஸ்மார்ட் ஃபோனே கிடையாது. அப்போ வந்து நிறைய வாசிச்சுட்டு இருந்தோம். இன்றைக்கி இது வந்துருச்சு. இப்போ இதில் சில சௌகரியங்கள் இருக்குது. வீட்டில் மிக்சி இருக்குது. 20 வருஷத்துக்கு முன்னாடி மிக்சி கிடையாது, கிரைண்டர் கிடையாது, வாஷிங் மிஷின் கிடையாது. இன்றைக்கி இது இல்லாமல் வாழ்க்கை கிடையாது. அப்போ இதெல்லாம் மாற்றம் வந்து ஒன்றுமே பண்ண முடியாது. ஆனால் இந்த மாற்றத்துடைய பலவீனங்களை வந்து நம்மளுடைய அறிவு கொண்டு எப்படி எதிர்கொள்கிறது அப்படிங்கிறத நம்ம பார்க்கணும். நீங்கள் சொன்ன மாதிரி தான் 20 வருஷத்துக்கு முன்னாடி நியூஸ் பேப்பர், அப்புறம் ரேடியோ, இதில் தான் அதிகமாக நியூஸ் கேட்டாங்க. இப்போ இருக்கிறது என்னென்னா நியூஸ் பேப்பரே வந்து ஒவ்வொரு ஆப்பில் வந்துடுது. அப்போது இன்னும் ஒரு 10 வருஷம் கழித்து நியூஸ் பேப்பரே இருக்காது அப்படிங்கிற மாதிரி உங்களுக்கு தோணியிருக்கா என்னைக்காது? இல்லை அப்படி தான் இருக்கும் அப்படிங்கிற மாதிரி ஏதாவது சொல்கிறீங்க அவங்களுக்கு? அதான் நான் தொடக்கத்தை சொன்னேன், 10 வருஷம்லாம் அதிகம். அதுக்கு முன்னாடியே அச்சு ஊடகத்துடைய ஒரு கிட்டத்தட்ட அது இப்போ என்னென்னா இல்லாமல் போகாது. டாக்குமெண்ட்டாக ஒரு நாளிதழ்னு ஒரு வர வேண்டியிருக்கும். ஆனால் இப்போ நீங்கள் இன்றைக்கி காலையில் படிக்கிற செய்தி வந்து ரொம்ப ரொம்ப இறந்த செய்தி. ஏன்னா இன்றைக்கி காலையில் ஒரு புல்லட்டின் இருக்கும், 9 மணி புல்லட்டினில் இன்றைக்குள்ள செய்தி ஒன்று வந்திருக்கும். அப்போ ஆனால் என்னென்னா செய்தி பத்திரிகை படிக்கிறது, பத்திரிகைகள் வழியாக செய்திகள் பத்திரிகைகள் படிக்கிறதுல நீங்கள் ஒரு நாவலை வந்து கேட்குறது விட அதை வாசிக்கிறதுல ஒரு சுகம் இருக்குது. அதுவும் கூட அது முந்தைய தலைமுறை எச்சமாக இருக்கும். இப்போ உங்களுக்கு எப்படி இருக்குன்னு தெரில. ஆடியோ புக்ஸ் எல்லாம் நிறைய பேர் கேட்பீங்க. ஆடியோ புக்ஸ் கேட்காமல எங்கேயாவது இடத்துல நம்ம அதை கேட்டுகிட்டே இருக்கோம்ல, நினைவு தப்பி போயிடும். நம்ம படிக்கும்போது ஃபுல்லாக நம்ம அதை பார்ப்போம். அப்புறம் நமக்கு அது ஒரு கற்பனை நமக்கு கிடைக்கும் வாசிக்கிறன் வழியாக. இப்போ நீங்கள் விஓசி கல்லூரியை பற்றி ஒரு நாவல் அப்படின்னு வச்சுக்கோங்களேன். இந்த கல்லூரி நான் பார்த்ததே கிடையாதுன்னா எனக்கு ஒரு விஓசி கல்லூரி என் மனம் உருவாக்கும். இப்படி இருக்கும். நான் பார்த்த கல்லூரிகள் அடிப்படையில் ஒரு கட்டடங்கள் அந்த மாதிரி வச்சு ஒரு கல்லூரியை உருவாக்குவேன்.
அந்த ட்ராவல் வந்து வாசிப்பின் மூலிகை தான். இப்போ நீங்கள் ஒரு செய்தியை படிக்கிறீங்க, இப்போ உழவர் போராட்டம் நடந்துகிட்ருக்கு, டெல்லியில் நடந்துகிட்ருக்கு, பஞ்சாப்லேருந்து அவங்க போகிறாங்க அப்படிங்கிற ட்ராவல் இருக்கு இல்லையா, டிராக்டர் எடுத்துகிட்டு போகிறாங்க, போராடுறாங்க, சமைச்சு சாப்பிட்றாங்க. இது நமக்கு ஒரு கற்பனை வளத்தை கொடுக்கும். மட்டும் இல்லை, நீங்கள் இது வரைக்கும் வாசித்த கருத்துக்கள் அடிப்படையில் நீங்கள் ஒரு எண்ணத்தை உருவாக்க முடியும். ஆனால் கேட்குறது, நீங்கள் சமையல் பண்ணிவிட்டு செய்தி கேட்பீங்க, இப்போ பல்வேறு இதோட. ஆனால் வாசிக்கும் போது நீங்கள் வேறு எதையும் செய்ய முடியாது. ஸோ உங்களை என்கேஜ் பண்ணிக்கிறது முக்கியமான விஷயம். அதை இது வந்து என்னுடைய கருத்து. நான் படித்து வளர்ந்த தலைமுறை இது. இன்றைக்கி அப்படி இல்லை, ஸ்மார்ட் ஃபோன் கேட்டுகிட்டே வளர்கிற தலைமுறை இருக்குது. நிறையா பேர் ஆடியோ புக் கேட்டுட்டு தூங்குறாங்க, அந்த மாதிரியே இருக்குது. அவங்களுடைய எண்ணம் எப்படின்னு தெரியல. ஆனால் செய்திகள் வந்து, அதாவது நாளிதழுடைய தேவை வந்து ரொம்ப குறைஞ்சிருக்கு. அப்புறம் இன்னொன்று, இப்போ நியூயார்க் டைம்ஸ் மாதிரி, கார்டியன் மாதிரியான பத்திரிகைகள் வந்து அவங்களுடைய ஹெட்லைனில் வந்து ஃபியூச்சர்ஸ், அதாவது வார இதழ்களில் வரக்கூடிய ஸ்டோரியை வந்து முன் பக்கத்தில் போடுறாங்க. இப்போ ஒரு முக்கியமான செய்தி தான் தலைப்பு செய்தியாக இருக்கு இல்லாமல், ஏன்னா அது வந்து அவங்க பேப்பர் பிரிண்ட் பண்ணி வரும்போது ரொம்ப இறந்த செய்தியாக இருக்கும். அப்போ வேறு புதுசாக பண்ணோன்னு நிறைய செய்தி, தமிழ்லேயும் கூட நிறைய செய்தி பத்திரிகைகள் வந்து வார பத்திரிகைகளுடைய கட்டுரைகளை வந்து அதிகமாக போட ஆரம்பிச்சிட்டாங்க. இந்து தமிழ் திசை அதுக்கு ஒரு சிறந்த உதாரணம். சார், இப்போ வந்து சோஷியல் மீடியாஸில் இப்போது ஒரு அஃபிஷியல் நியூஸ் சேனலுக்கு வந்து சோஷியல் மீடியாவில் ஒரு பேஜ் இருக்குன்னா, நார்மல் ஒரு மீம் பேஜ் பண்ணுற மாதிரி இந்த ஆக்ட்ரஸ், இந்த ஹீரோயின்ஸ் இந்த ஃபோட்டோ போஸ்ட் பண்ணாங்க, இது யாருன்னு கண்டுபிடிங்க, இந்த மாதிரிலாம் ஒரு நியூஸ் சேனல் வந்து சோஷியல் மீடியாவில் பண்ணுறதை பற்றி உங்களோட ஒப்பீனியன் என்ன? எனக்கு அது சரியாக தெரில. நான் அந்த மாதிரி பார்த்துருக்கேன். நிறையா நியூஸ் சேனலுடைய லோகோ யூஸ் பண்ணி ஃபேக் நிறையா போடுறாங்க. அது மாத்திரம் இல்லை, நிறையா இப்போ செய்திகள் இதை விட மோசமான செய்திகள்லாம் ரொம்ப நாகரிகமாக சொல்லுங்க. இதை விட மோசமான செய்திகள் வந்து ஒரு குறிப்பிட்ட செய்தி நிறுவனத்தோட லோகோவில் வருது. அது உண்மையாக என்னன்னு எனக்கு தெரில. அவ்வளோ ஃபேக்காக இருக்கிறதுக்கான வாய்ப்பு நிறையா இருக்குது. ஆனால் அஃபிஷியல் அதோட பேஜ்லேயே இவங்க அந்த ஆக்ட்ரஸோட சிறு வயது ஃபோட்டோவை போட்டுட்டு இது யாருன்னு நீங்கள் கண்டுபிடிங்க பார்ப்போம் அப்படின்னு வருது. அடுத்து இவங்க வந்து இன்றைக்கி இவங்க கூட வெளியே போயிருக்காங்களாம், இந்த மாதிரிலாம் ஒரு நியூஸ் சேனல் அவங்களோட அஃபிஷியல் பேஜ்லேயே போடுறது வந்து உங்களுக்கு என்ன தோணும்? இல்லை, இப்போ பெரிய செய்தி ஊடகங்கள் பற்றி எனக்கு அவ்வளோ குறைவான அபிப்பிராயம் இல்லை. அந்த மாதிரி செய்திகள் வந்து பெரிய செய்தி நிறுவனங்கள் எதுவும் வெளியிட்டு கிடையாது. ஆனால் இப்போ நியூஸு, சினி கூத்து, இது மாதிரி நிறையா குட்டியாக நிறையா வெப்சைட்ஸ் இருக்குது. சினிமா செய்திகளை மட்டும், அது இதை விட கேவலமான செய்திகளை வந்து போடுவாங்க. அதில் நிறையா பார்த்துருக்கேன் இந்த மாதிரி. அதனால் எந்த பிரயோஜனம் கிடையாது. அது அப்புறம் என்ன, நீங்கள் பார்க்குறீங்களே அந்த செய்தியை, இது மாதிரி ஒரு சுவாரஸ்யத்துக்காக அதை போகப்படுது சொல்லப்படுது. என்னென்னா, இப்போ ஆன்லைன் ஜேர்னலிசம்னு இப்போ ஒரு முக்கியமாக அது க்ரியேட் ஆகிருக்கு. இப்போ நான் ஏற்கனவே தொடக்கத்தில் குறிப்பிட்டிருக்கணும். அது வந்து ஒரு தமிழில் வந்து இப்போ நான் வந்து ஒரு டெய்லி பத்திரிகையில் வேலை இருக்கேன். எனக்கு எந்த பெரிய நெருக்கடி கிடையாது. இப்போ நேற்றுக்கு நியூஸ் பண்ணுறேன், இன்றைக்கி காலையில் பேப்பரில் வந்தது. ஆனால் ஆன்லைன் ஜேர்னலிஸ்ட் அப்படி கிடையாது. நீங்கள் பண்ணுற நியூஸ் வந்து அதிக பேரால் படிக்கப்படணும் அப்படிங்கிற நெருக்கடியை உங்களுக்கு நிறுவனம் உங்களுக்கு கொடுத்துக்கிட்டே இருக்கும். குறைஞ்ச அதே இப்போ ஒரு சீரியலோட டிஆர்பி ரேட்டிங் மாதிரி, ஒரு சீரியலுக்கு டிஆர்பி ரேட்டிங் வரலைன்னா அந்த சீரியலோட கேரக்டர்ஸ் எதாவது மாற்றி ஆகணும். இப்போ மாமியார் மருமகள் சண்டை போட்டுட்ருக்காங்க, எதுவுமே ஆகலைன்னா மருமகளை வீட்டை விட்டு வெளியில் போக சொல்லிடுறேன்னு அடுத்த வாரம் அதை மாற்றுவாங்க. அவள் வந்து சோகமாக போவோம். அப்போ டிஆர்பி ரேட்டிங் கூடும். அப்போ டிஆர்பி ரேட்டிங்கை தக்க வைக்கிறதுக்கு ஒரு விஷயத்தை வந்து தனியார் தொலைக்காட்சிகளோட ஸ்கிரிப்டில் பண்ணப்படும். தொடர்ந்து எல்லா வாரம் நடந்துகிட்ருக்கும். திடீர்னு ஒரு வாரம் டிஆர்பி ரேட்டிங் வராமல் போச்சுன்னா அங்கே ஏதாவது ஒரு சம்பவத்தை நிகழ்த்தணும். அது மாதிரி நிறையா சில குறிப்பிட்ட ஆன்லைன் செய்தி நிறுவனங்கள் செயல்பட்டு இருக்கிறத பார்க்க முடியுது. இது ஒரு ஆபத்தான விஷயந்தான். சார், இப்போ நியூஸ் பேப்பரையும் தாண்டி கேட்குதா? இப்போ நியூஸ் பேப்பரையும் தாண்டி இப்போ உள்ள மாடர்ன் நியூஸ்லேயே, அதாவது ஆன்லைன் ஜேர்னலிசம், யூடியூப், அதுலேயே வந்து இப்போ ஏதாச்சும் ஒன்று சொன்னாங்க அப்படின்னா அவங்களுக்கே வந்து ஒரு த்ரெட் வருது, இந்த வீடியோவை டெலீட் பண்ணிடுங்க, இது பண்ணுங்க அப்படின்னு சொல்லி அவங்களே அதுக்கப்புறம் அதில் போடுறாங்க. என்னால் வந்து இந்த நியூஸையே என்னால் ஒரு ஃப்ரீயாக பேச முடியல ஒரு இதில் அப்படின்ட்டு. ஆமாம், இப்போ பரிதாபங்கள் வந்து இந்த லட்டு பற்றி ஒரு வீடியோ போட்டிருந்தாங்க. அந்த வீடியோ உடனடியாக நீக்கப்பட்டுச்சு. நடக்க தான் செய்யுது. அது தப்பு தான், அது நடக்காமல் இருக்கணும். சுதந்திரமாக செயல்படக்கூடிய ஒரு சூழல் இருக்கணும். ஆனால் இதில் வந்து அவங்க சம்மந்தப்பட்ட நிறுவனம் வந்து அவங்க நீதி அமைப்பை நாடலை. அவங்க வந்து அவங்களே நீக்கிட்டாங்க. அதனால் அதுக்குரிய பாதுகாப்பு வந்து நம்ம சட்டத்தில் இருக்கான்னா இருக்குது.
அதை நம்ம பயன்படுத்திக்கணும். பட் நம்ம அதை இன்னும் ஆழமாக போய் பார்த்தோன்னா அது சம்மந்தப்பட்ட ஒரு நிறுவனம் தான் அவங்க சொல்லுவாங்க, இல்லை நாங்கள் பண்ணலை அப்படின்பாங்க. இவர் வந்து இல்லை இதனால தான் நான் டெலீட் பண்ணேன் அப்படின்பாங்க. பட் நம்மளுக்கு சராசரி மக்களாக பார்க்கும்போது நம்மளுக்கு எது உண்மைன்னே தெரியலை. இது வந்து நம்மளை தான் வச்சு ஒரு பொம்மை மாதிரி ஆட்டிகிட்டு இருக்காங்களோ அப்படின்னு. இல்லை, நீங்கள் இந்த கேள்வியே அது தப்புங்கிற இடத்துல தான் நீங்கள் கேட்குறீங்க. இந்த உங்களுக்கு ஒரு கருத்து இருக்குது, அது அந்த அந்த வீடியோ வந்து சரியானது தான். இப்போ உதாரணத்துக்கு நான் சொன்ன சம்பவம், நீங்கள் ஒரு விஷயத்தை பற்றி கருத்து தெரிவிக்கிறீங்க. இப்போ இந்த திருப்பதியில் லட்டு விஷயமே வச்சுக்கோங்களேன், அது கருத்து தெரிவிக்கிறாங்க, அது அவங்கள சரி தானே. அது எல்லாமே ஏன்னா அவங்க ஒரு சட்டையர் தான். சட்டையருங்கிறது ரொம்ப காலமாக மீடியாக்களில் புழங்கி விட்டுருக்க விஷயந்தான். அதை வந்து ஒருத்தர் கேள்வி கேட்கும்போது அதுக்கு எதிர் அபிப்பிராயம் உங்களுக்கு இருக்கலாம், ஆனால் அதை சொல்கிறதுக்கான சுதந்திரம் அவருக்கு இருக்குது. அதை நீங்கள் மதிக்கணும்னு நினைக்கிறீங்க, அப்படி தானே? அதில் நீங்கள் அதை மதிக்கணும்னு நினைக்கிறீங்களா? ஒரு எதிர் அபிப்பிராயத்தை, எதிர்கருத்துக்கு மரியாதை கொடுக்கணும் இல்லையா? அதுதான். சரி, இப்போது நாங்கள் ஜேர்னலிசம் படித்து வருங்காலத்தில் பத்திரிக்கையாளராக வாரோம் அப்படின்னா, பத்திரிக்கையாளருக்கு எந்தெந்த இடத்துல மதிப்பு கூடும், எந்தெந்த இடத்துல மதிப்பு குறையும்? எதுக்கு மதிப்பெல்லாம் எதிர்பார்க்குறீங்க? வேலையை செஞ்சுட்டு இல்லை, பத்திரிக்கையாளர் வந்து உதாசீனப்படுத்துவாங்க. சிலர் இடத்துல பத்திரிக்கையாளர் வந்துட்டு இதாக்குவாங்க. அதுக்கு எந்த மாதிரி நடவடிக்கைகள்லாம் இருக்குது, அதுக்கு நாங்கள் என்ன பண்ணணும் அந்த மாதிரி? இல்லை, பத்திரிக்கையாளரில் எல்லா துறையிலையுமே நம்ம பல இடங்களில் உதாசீனப்படுத்தப்படுவோம். பத்திரிகைகளில் நீங்கள் எல்லா வேலை இடங்கள்லையும் புதுசாக நீங்கள் வேலைக்கு சேரும்போது அது மாதிரியான சவால்கள் இருக்கும். அது பத்திரிகை துறைன்னு இல்லை, எல்லா துறையிலையும் இருக்கும். அதை நீங்கள் எதிர்கொள்ளணும். உங்களோட ஆளுமை பண்பை வந்து நீங்கள் பர்சனாலிட்டி வளர்த்துக்கணும். உங்கள் மேலே உங்களுக்கு நம்பிக்கை இருக்கணும். நீங்கள் சொல்கிற கருத்து மேலே உங்களுக்கு தெளிவான நம்பிக்கை இருக்கணும். அப்புறம் வேலை சூழல் சார்ந்து இயங்கக்கூடிய ஒரு மனப்பான்மை உருவாக்கணும். கரடு முரடாக இருந்தாலும் எனக்கு என் மேலே நம்பிக்கை இருக்குது, ஆளுமையாக இருக்கேன், பிடிவாதமாக இருக்கும். சில வேலை சூழலில் ஒரு தன்மை இருக்கும், அதையும் நீங்கள் புரிந்து வேலை பார்க்கணும். இப்போது அந்த சவால்களை வந்து எதிர்கொள்கிறதுல நீங்கள் பத்திரிக்கையாளர் வந்து எந்த மாதிரி சவால்களெல்லாம் எதிர்கொள்கிற எங்களுக்கு லேர்ன் பண்ணி கொடுப்பீங்க? என்ன மாதிரி எதிர்கொள்கிறோம்? இப்போ என்னென்னா நீங்கள் ஜேர்னலிசம் படிக்கிறீங்க, என்னோட பெட்டராக உங்களுக்கு எல்லாமே கற்றுக் கொடுத்துருப்பாங்க. இப்போ நான் வந்து எனக்கு எழுத தெரியும், தமிழ் எழுத தெரியும், கொஞ்சம் படிச்சிருக்கேன், அந்த மாதிரி அடிப்படையில் தான் போனேன். ஆனால் நீங்கள் ஒரு செய்தி எப்படி ஒரு பத்திரிக்கை தயாரிக்குது, அதுக்கு ஒரு டிசைனிங் இருக்குது. ஒரு செய்தி தொலைக்காட்சி எப்படி ஒரு பத்திரிக்கை, அது ஒரு முறை தான். அது நீங்கள் போய் தான் கற்றுக்க முடியும். அதில் வந்து நீங்கள் வேகமாக சில செய்திகளை கொடுக்க வேண்டியிருக்கும். ரொம்ப இப்போ சில செய்தி நிறுவனம் ஒரு செய்தி வந்து ஃப்ளாஷ் ஆகுது, ஸ்க்ராலில் போகுது அப்படின்னா, அது இங்கே ஸ்க்ராலில் போயிட்டுருக்கும்போதே அந்த செய்தியை நீங்கள் தயாரிக்கணும். இப்போ சம்பவம் வந்து வேறெங்கோ ஒரு இடத்துல டெல்லியில் நடக்குது, டெல்லியில் இல்லை ஒரு பக்கத்தில் ஒரு ஆக்ரா மாதிரியான ஒரு சிறு நகரத்தில் நடக்குது. ஆக்ராவில் உங்களுக்கு கரஸ்பாண்டன்ட் இருக்க மாட்டாங்க, செய்தியாளர் இருக்க மாட்டாங்க. அப்போ அந்த செய்தியை வந்து குக் பண்ணணும். நீங்கள் உங்கள் டெஸ்கில் அந்த செய்தியை தயாரிக்கணும். அப்போ ஒரு டெஸ்க் எடிட்டராக நீங்கள் வந்து அந்த செய்தியை வேகமாக உங்களுக்கு கிடச்சிருக்கக்கூடிய சோர்ஸை வச்சு அந்த செய்தியை தயாரித்து இங்கே அதுக்கான ஒரு பைட்டை நம்ம தயார் பண்ணணும். இது ஒரு உதாரணமாக சொல்கிறேன். இதை நீங்கள் எவ்வளோ தூரம் வேகமாகவும் எவ்வளோ தூரம் இன்னோவேட்டிவ், அப்புறம் எந்த செய்தியை வந்து மக்களுக்கு சொல்லணும், எது செய்தி அப்படிங்கிறது இருக்குது. இப்போ செய்தின்னா இப்போ வயர் நியூஸ்ன்னு சொல்லக்கூடிய இதில் வந்து நிறையா செய்திகள் வந்துக்கிட்டே இருக்கும். அப்போ ஒரு வெளிநாட்டில் நடக்கிற ஒரு செய்தி, இப்போ ராய்ட்டர், ஏஎன்ஐ மாதிரியான செய்தி நிறுவனங்கள் வந்து செய்தியை நம்ம டெஸ்கில் ஃபீட் பண்ணிக்கிட்டே இருப்பாங்க. இந்த செய்தியை நீங்கள் இப்போ உக்ரைனில் ஒரு பிரச்சனை நடக்குது, யூஎஸ் ஒரு பிரச்சனை நடக்குது, இப்போ சவுத் கொரியாவில் ஒரு பிரச்சனை நடந்துகிட்ருக்கு. இப்போ இதெல்லாம் செய்தி ஆக்கலான்னு உங்களுக்கு தெரியணும். அது என்னென்னா உங்களுக்கு பயிற்சிலாம் தெரிய வரும். நீங்கள் எல்லாத்தையுமே எடிட்டர் பார்க்க மாட்டார். அப்போ இதை பண்ணலாம் நீங்கள் சொல்லும்போது அது உங்களுக்கு ஒரு வேல்யூ உண்டாகும். சார், இப்போ வந்து நீங்கள் எடிட்டோரியல் பேஜ், ஃப்ரண்ட் பேஜ், அது எது நியூஸாக இருக்கணும், எது எடிட்டோரியல் இருக்கணும்னு சொன்னீங்கல்ல. இப்போ எங்களுக்கு வந்து அதை பற்றி பேசிக்காக தெரியும். பட் அந்த ஃபீல்டில் இருக்கிற உங்களுக்கு அதை நீங்கள் எப்படி கேட்டகரைஸ் பண்ணுவீங்க, அதை எப்படி எழுதும் போதே எப்படி அதை டிஃப்ரென்ஷியேட் பண்ணுவீங்க? ஸ்டோரி எழுதும் போதா? இல்லை ஃப்ரண்ட் பேஜில் வர்றதுக்கும் நீங்கள் எடிட்டோரியல் தானே எழுதுறீங்க, அதுக்கும் வித்தியாசம்? ஆமாம், அது வந்து இப்போ எடிட்டோரியல் எழுதுறது என்னென்னா, இப்போ நான் வந்து சென்டர் பேஜில் தான் இருக்கிறேன். செய்தி வந்து என்னென்னா, இப்போ உதாரணத்துக்கு ஒரு 2 வாரம் முன்னாடி மதுரையில் சுரங்கம் அமைப்பு தொடர்பாக ஒரு செய்தி
அது எல்லா தமிழ் ஊடகங்களும் தலைப்பு செய்தியாக இருந்துச்சு. ஆனால் அதே தமிழ்நாட்டிலேருந்து வெளிவர ஆங்கில ஊடகங்கள் அது தலைப்பு செய்தி கிடையாது. உக்ரைன் பிரச்சனையை பற்றி ஏதோ ஒரு ஸ்டோரி வந்துருந்துச்சு. அப்போ இது என்னென்னா, இப்போ தமிழ் வாசகர்களுக்கு மதுரை தான் பிரச்சனை, ஆனால் ஆங்கில வாசகர்களுக்கு மதுரை பிரச்சனை கிடையாது. இந்த மாதிரியான சின்ன தீர்வு தான். அப்புறம் இன்னொரு விஷயம், இப்போ தூத்துக்குடியில் ஒரு விஷயம் நடக்குதுன்னு வச்சுக்கோங்க. தூத்துக்குடியில் சிப்காட்டில் ஒரு பிரச்சனை நடக்குது. சிப்காட் இப்போ வேறு ஒரு பிரச்சனை நடக்குன்னா தூத்துக்குடி பதிப்பில் வந்து அது தலைப்பு செய்தியாக இருக்கும், சென்னையில் வேறு ஒன்று செய்தியாக இருக்கும், சென்னை சார்ந்த விஷயம். இப்போ தூத்துக்குடி விஷயம் வந்து இப்போ மதுரையில் நடக்கிற விஷயம் வந்து தமிழ்நாட்டுக்கே முக்கியமான விஷயம்னா, அந்த மதுரை சுரங்கம் அமைப்பு தொடர்பாக முதல்வரிலிருந்து எதிர்க்கட்சி தலைவர்லேருந்து எல்லாருமே அதை பற்றி கருத்து தெரிவிக்கிறாங்க. அது முக்கியமான செய்தி. இப்போ தூத்துக்குடியில் ஒரு சிறிய சம்பவம் நடக்குது, அது தூத்துக்குடி சம்மந்தப்பட்ட முக்கியமான செய்தினா தூத்துக்குடி பதிப்பில் அது தலைப்பு செய்தியாக வரும், மதுரையில் வேறு தலைப்பு செய்தியாக இருக்கும். இது வந்து நீங்கள் எப்படி தேர்வு பண்ணுறதுன்னா, நீங்கள் அந்த பணியில் இருக்கும்போது தான் அதை தேர்வு பண்ண முடியும். இது செய்தியை வந்து இப்போ இந்த மாதிரி ஒரு செய்தியை பண்ணலாங்கிற செய்தி ஆசிரியர் தான் முடிவெடுப்பார். இந்த செய்தியை இடையில் வச்சுக்கலாம், அந்த செய்தியை 2ஆம் பக்கம் வச்சுக்கலாங்கிறது அதோடைய முதன்மை பொறுப்பில் இருக்கிறவர் தீர்மானிப்பார். அது இல்லாமல் இப்போ ஒரு பத்திரிகையோட தலையங்கும்போது இந்த பத்திரிகையோட குரல் அது வந்து நம்ம நிறைய சஜஷன் கொடுத்து இதை பண்ணலான்னு ஒரு தீர்மானம். சார் சொல்லுங்கள். இப்போ வந்து நம்ம நாட்டில் எல்லாருக்கும் கருத்து சுதந்திரம் இருக்குது. இப்போ உனக்கு ஒரு சரின்னு ஒன்று பட்டுச்சுன்னா நீ அதை கேட்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. பட் ரிப்போர்ட்டர்னு வரும்போது நீ அதுக்கு வந்து டோட்டலாக ஒரு ரிப்போர்ட்டையும் நீ சப்மிட் பண்ணணும். அப்படிலாம் இருந்தால் தான் நான் உன்னோடதை ஏற்றுப்பேன். ரிப்போர்ட்டரும் ஒரு சக மனுஷங்க தான் அப்படின்றத ஏற்றுக்க மாட்டேங்காங்க. அது ஏன்? என்ன ரிப்போர்ட்டிங் சப்மிட் பண்ணணும்னு சொல்லுங்க. என்ன ரிப்போர்ட்டிங் சப்மிட் பண்ணணும்? ரிப்போர்ட்னா என்ன? இப்போ ஒரு உண்மையே இருந்தாலும் அது உண்மைன்றதுக்கான ஆதாரம் அங்கே இருக்காது. பட் நம்ம அதை கொடுத்தா தான் நம்ம செய்தி வெளியே வரும். ஆமாம். இப்போ நீங்கள் ஒரு உதாரணமாக ஒரு சம்பவம் நடக்குன்னா, இப்போ நீங்கள் இந்த இடத்த ரிப்போர்ட் பண்ணுவீங்க. இந்த மாதிரி ஒரு நிகழ்ச்சி நடந்துகிட்ருக்கு, இது எப்படி ரிப்போர்ட் பண்ணுறதுன்னு இருக்குல்ல. இப்போ இங்கே வந்து இவர் பேசினார், இந்த மாதிரி மாணவிகள் கேள்வி கேட்டாங்க, இது ஒன்று. இதில் வந்து நீங்கள் வேறு என்ன தரப்புலேருந்து இதை பற்றி சொல்லலாம்னு நினைக்கிறீங்க? இதை பற்றி அஃபிஷியலாக சில நியூஸ்லாம் கலெக்ட் பண்ணி. அஃபிஷியலானா யார்கிட்ட கேட்பீங்க? இதை யார் கண்டக்ட் பண்ணுறாங்க அப்படின்றது ஓகே. தெரிஞ்சுக்கிட்டு. அடுத்து வேறு ஃபோட்டோஸ், வீடியோஸ், ஆதாரம், வேறு அவ்வளோதான். அதை பற்றி உண்மை என்னன்றது ஃபுல்லாக தெரிஞ்சுக்கிட்டு. ஆமாம். இப்போ என்னென்னா, இது ரிப்போர்ட்டிங் பண்ணும்போது இந்த நிகழ்ச்சி ரிப்போர்ட் பண்ணால் நீங்கள் சொன்ன மாதிரி இந்த நிகழ்ச்சி வந்து பூரண இலக்கிய திருவிழாவோட ஒரு பாகமாக நடந்துகிட்ருக்கு. தமிழ்நாடு அரசு நடத்துது. இந்த வருஷம் தூத்துக்குடி நடக்குது, போன வருஷம் திருநெல்வேலி நடந்திருக்கு. பூரணைங்கிறது தாமிரபரணி ஆறு, அது உற்பத்தி ஆறு திருநெல்வேலியில் கலக்கிறது தூத்துக்குடி. இது மாதிரி அதனால் இதில் நடக்குது. அப்புறம் இந்த தூத்துக்குடிக்கு பொறுப்பேற்றிருக்க மாவட்ட ஆட்சித்தலைவர் அவர் வந்து இந்த இதுக்கு பின்னாடி இருந்து செயல்பட்டது, சென்னையில் செயல்பட்டு பாடநூல் வெளியீட்டு கழகத்தில் இருக்கிறாரு, பள்ளிக்கல்வித்துறையில் இருக்கார். இது மாதிரி விஷயங்கள். இப்போ இதுக்கு அப்பாற்பட்டு இப்போ இவங்க உட்காந்துட்டு இருக்காங்கல்ல, இவங்க வந்து இதை பற்றி என்ன நினைக்கிறாங்க அப்படிங்கிற ஒரு கருத்து இருக்கு இல்லையா. இப்போ இதில் வந்து ஒரு மாணவி இருக்கலாம், இல்லை மாணவி இல்லாமல் இது துறை சார்ந்த இல்லாமல் ஒருத்தர் இருக்கார், ஒரு எழுத்தாளர் அமர்ந்திருக்கிறாரு. அப்போ அவர் இதை பற்றி என்ன நினைக்கிறாரு அப்படிங்கிற ஒரு கோட் அது வந்து ஆட் பண்ணணும். இது ஒரு ஸ்டோரி தயாரிக்கிற மாதிரி. நீங்கள் ஒரு மீட்டிங் போகிறீங்கன்னா இப்படி, அது மாதிரி நீங்கள் ஒரு வேறு ஒரு அசம்பாவிதம் நடந்திருக்கு அப்படின்னா பக்கத்து வீட்டுக்காரர் சும்மா தட்டி கேட்பாங்க, இங்கே என்ன பார்த்தீங்க அப்படின்னு கேட்பாங்க. பெரும்பாலும் யாரும் பதில் சொல்ல மாட்டாங்க. ஆனால் அது மாதிரி ஒரு கோட் வந்து உங்கள் ஸ்டோரிக்கு வலுச்சேர்க்கும், ஸ்டோரி ரிப்போர்ட் பண்ணுற விதம். இப்போ நீங்கள் வேறு ஏதாவது நிகழ்ச்சியை ரிப்போர்ட் பண்ண போகிறீங்க அப்படின்னா கம்ப்ளீட்டாக அந்த நிகழ்ச்சியை பார்த்து அதிலேருந்து உங்களுக்கு ஒரு அபிப்பிராயம் தோணும், அதை ப்ரெசன்ட் பண்ணுற விதம் தான் அது. இப்போது வந்துட்டு நியூஸ் பேப்பரில் வந்துட்டு நிறையா வந்துட்டு விளம்பரங்கள் நிறையா வருது, நிறைய வந்து மக்களை கவர்றமான விஷயங்கள் வருது. இப்போது செய்திகளும் விளம்பரங்களும் சேர்ந்து வரதுனால மக்கள் வந்து அதை இன்னுமே ஆர்வமாக படிக்கிறாங்க தானே. ஆனால் அதையும் தவிர்த்து சமூக ஊடகங்களில் நிறைய செய்திகளும் விளம்பரங்களும் வருது. அதை பத்திரிகையாளராக எப்படி அதை நீங்கள் பார்க்குறீங்க? விளம்பரங்கள் இருந்தால் தானே பத்திரிகைகள் நடத்த முடியும். விளம்பரங்கள் தேவைதான். விளம்பரங்கள் கண்டிப்பாக பத்திரிகைகளை வேணும். ஆமாம், பத்திரிகைகளோட வருமானம் விளம்பரம் தானே. சார் இப்போ வந்து
குழந்தைங்க வந்து இப்போவே ஊடகத்தில் வந்து நிறையா பார்த்து ஷார்ட்ஸ் அது இதுன்னு இன்ஸ்டாகிராமு அது இதுன்னு இப்போவே சின்ன வயசுலேருந்தே நிறையா வளர்கிறாங்க. அது வந்து அவங்களுக்கு நல்லதை கொண்டு போய் சேர்க்குதா இல்லைனா அதிகமாக கெட்டதை கொண்டு போய் சேர்க்குதா அப்படிங்கிற மாதிரி உங்களோட கருத்து? இல்லை, இது இப்போ நம்ம பேசுகிற டாபிக் இதுக்கு தொடர்பில்லை, இருந்தாலும் கெட்டது தானே, உங்களுக்கே தெரியுது கெட்டதுன்னு. அது உளவியல் சார்ந்த சிக்கல்களை ஏற்படுத்தும். ங்கிறத விட பேரண்ட்ஸ் வந்து இப்போ எங்கேயோ விட்டுட்டு போனால் கூட அந்த ஷார்ட்ஸை பார்த்துட்டு யாராவது நம்ம வீட்டுக்கு வந்தாங்கன்னா இவங்க வந்து தப்பானவங்களா இருப்பாங்களோ அப்படிங்கிற மாதிரி அந்த பிள்ளைங்களுக்கு இப்போவே தாட்ஸ் தோணுது. அப்படிங்கும்போது அது ஒரு வகையில் அது அவங்களுக்கு சரியாகவும் இருக்குது, இன்னொரு வகையில் அது ரொம்ப கெட்டதாகவும் இருக்குது அப்படிங்கிற மாதிரி. ஆமாம், இப்போ நீங்கள் பொதுவாக குழந்தைகள் நிறைய ஸ்மார்ட் ஃபோன் யூஸ் பண்ணுறாங்க. சின்ன குழந்தைகள் அவங்கள ஈஸியாக கட்டுப்படுத்துறதுக்கான வழி வந்து ஒரு ஃபோனை ஆன் பண்ணி அவங்க முன்னாடி வச்சா போதும், அவங்க பாட்டு அமைதியாக இருப்பாங்க. அது ரொம்ப ஆபத்தான விஷயம். ஏன்னா இப்போ அது இல்லைன்னா அவங்கள வேறு உலகம் அவங்களுக்கு திறக்கும். அது என்னென்னா அவங்க எதிர்காலத்துக்கான ஒரு குறைபாடாக அவங்களுக்கு உண்டாக்கும், உளவியல் ரீதியாக ஒரு சிக்கலை உண்டாக்கும். அது இது பத்திரிகைகள் இது தொடர்பாக இல்லை, பொதுவாகவே பார்க்கும்போது நீங்கள் வேகமாக நீங்கள் ஒரு டெய்லி ஒரு ரொட்டீனாக வந்து ஒரு 4 மணி நேரம் உட்காந்து பார்த்துக்கிட்டே இருங்க, மென்டலி சிக்காயிருவீங்க. ரெண்டாவது உங்களுக்கு கற்பனை ஆற்றத்துலேருந்து பயங்கரமாக பாதிக்கும் ஷார்ட்ஸ் பார்க்குறது. வாசிக்கிறது தான் நல்ல கற்பனை ஆற்றணும். அப்புறம் ஷார்ட்ஸ் பார்க்குறது வந்து குழந்தைகள் பெரியவர்கள் எல்லாத்துக்குமே ரொம்ப அது நீங்கள் பார்க்கலாம், ஒரு பிரயோஜனமாக ஒரு சின்ன நேரம் ஒதுக்கலாம். ஆனால் பெரும்பாலும் நம்ம இது இப்படி உட்காந்துருக்கோம் அந்த இடத்துல காத்திருக்க சமயத்தில் வைண்ட் அப் பண்ணுவோம், நம்ம வந்து அதை பார்த்துட்டு தான் இருக்கோம். அது எதுக்குமே நல்லது கிடையாது. வைண்ட் அப் பண்ணிடலாமா? நன்றி.